லெஃப்ட் ஹேண்ட் சைட் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போது குரு பயிற்சிங்க. குரு பயிற்சியை பொறுத்தவரையிலைங்க மகர ராசிக்கு மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு மே 26ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு அவர் கடகத்துக்கு வர்றாருங்க. கடகத்துக்கு குரு வர்றதுனால இந்த மகர ராசியை பொறுத்த மட்டும் இல்லைங்க, மகரத்துக்கு இதுவரைக்கும் 6ல் இருந்தார். 6ஆம் வீடான மிதுனத்தில் குரு இருந்தாருங்க. இப்போது 7ஆம் வீட்டுக்கு வந்து ராசி வீட்டையே பார்க்க போறாரு. உங்க ராசியவே பார்க்க போறாருங்க. உச்சம் பெற்று ராசியை பார்க்கக்கூடிய ஒரே யோக அமைப்பு மகர ராசிக்கு மட்டும்தாங்க உண்டு. நேராக 7ஆம் பார்வையாக 5, 9 கூட இல்லைங்க, நேரட்டாக 7ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய அமைப்பு மகர ராசிக்கு உண்டுங்க. அப்படி வரும் பொழுது முழு பலனையுமே இந்த வீட்டுக்கு அவர் கொடுப்பாருங்க. இது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க. குரு உச்சம் பெற்று 3ஆம் ராசியை பார்ப்பாருங்க. அந்த ஒரு வருஷங்க உங்கள் காட்டில் மழைனே சொல்லலாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்புங்க. 3, 12 குடைவராகி 7இல் உச்சம் பெற்று அதுவும் 7ஆம் வீட்டில் கேதுவோட சேர போகிறாருங்க வர டிசம்பருக்கு மேலே. அதுவும் சரியான அமைப்புங்க. அதுவும் நல்ல அமைப்பு. ராசிக்கு ராகு வர்றாரு, நல்லது. ராசிக்கு ராகு வரலாம், அதனால் தப்பு கிடையாது. ஆனால் உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த பொருளாதாரத்தை விட மிகப்பெரிய லெவலை நீங்கள் லெட்டாக போறீங்க. திசையும் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதாங்க. உங்களை கையிலே பிடிக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3ல் சனிங்க. 3ல் சனி இருக்கிறது அப்படி ஒரு யோக அமைப்பு. 7.5 சனியிலேருந்து இப்போ தான் கஷ்டப்பட்டு வெளியே வந்திருக்கீங்க. வெளியே வந்து நல்ல பலனை அடைய முடியாமல் இருந்தீங்க. அதுக்கு உண்டான தருணங்கள் நல்லாவே அமைஞ்சிருச்சுங்க. காலங்கள் நல்லாவே கைகூடி வந்துருச்சுங்க. 3ல் சனி, 7ல் குரு, அம்சமான அமைப்புங்க. அதே சமயம் ராகுவும் ராசிக்கு வரும் பொழுது குரு கேது கூட சேருவாங்க 7ஆம் வீட்டில் டிசம்பர் மாதம். அதுக்கப்புறம்லாம் உங்களை கையிலே பிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய யோக அமைப்புகளை கொடுத்துருவாங்க. இப்போ சாதாரணமாக இருக்கிறாங்க, எனக்கு ஒன்றும் இல்லைங்க, சாதாரண வேலையில் இருக்கிறவங்க திடீர்னு ஒரு லெவலுக்கு மாறுவாங்க. ஜூன் 10 தேதிக்குள்ளே நடக்கும். அந்த அளவுக்கு மாற்றங்கள்லாம் கொடுக்கும். பெரிய பொருளாதாரத்தை இப்போ பார்ப்போம்னா இப்போவே பார்ப்பீங்க. அந்த டிசம்பருக்கு மேலே பெரிய லெவலில் இருக்கும். இதுதாங்க ஒரு பெரிய அமைப்பு மகர ராசிக்கு. இவ்வளவு நாளாக கஷ்டப்பட்டீங்க, 7.5 சனியில் படாத பாடுபட்டுட்டீங்க. பல கடன்கள், எதையும் அடைக்க முடியலைங்க, என்னால் வெளியே மீண்டு வரவே முடியல அப்படின்னு இருந்தவங்களுக்கெல்லாம் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலத்தை கடவுள் கொடுத்துருக்காரு உங்களுக்கு. அதனால் எப்போவுமே நம்மளுக்கு ஒரு வருங்காலம் உண்டு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலம் வந்தாச்சுங்க. அதனால் மகர ராசிக்கு எவ்வளவோ பிரச்சனைகளை சமாளித்து இப்போது நல்ல நிலைமைக்கு நீங்கள் வரப்போகிறீங்க. இது சின்ன சாதாரண நிலைமையில் இருக்கவங்களாலும் சரி, பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, பணக்காரங்களாக இருந்தாலும் பிரச்சனைகள் இருக்கும். சாதாரண ஆளுங்களுக்கும் பிரச்சனை இருக்கும். பணக்காரங்களுக்கு கோடியில் இருந்தால் சாதாரண ஆளுங்களுக்கு 1000 லட்சத்தில் இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் எல்லாருமே இதுலேருந்து வெளியே வர போகிறீங்க. அந்த அமைப்பை கொடுக்க போகுதுங்க. பெண்களை பொறுத்த மட்டும் கல்யாணமே ஆகலைன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் சரியான நேரங்க. இப்போது நல்ல காலம் கூடி வருதுங்க. கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். மகர ராசிக்கு பிறந்த எல்லாருக்குமே இப்போ ஒரு பொற்காலங்க. இப்போ பாருங்க, உங்களுக்கு கல்யாணம் கைகூடி வருங்க. ஜூலை, ஆகஸ்ட் கரெக்டாக ஆவணி மாதத்துலலாம் நிறைய மகர ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஆயிடும். ஆவணி, கார்த்திகைக்குள்ளெல்லாம் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகக்கூடிய காரணங்கள் வந்துருங்க. அதனால் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுங்க. மறுமணம் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலம் ரொம்ப நல்ல பொற்காலங்க. அதுக்கடுத்தபடியாக இந்த குரு நல்லா பண்ணுறதுக்கு, அந்த குரு பண்ணுறது போக அவர் 3ல் ஏற்கனவே சனி நல்லதை பண்ணுறவர், நல்லா பண்ணுறதுக்கு இருக்கார். 3ல் சனி உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு இருக்கார். அந்த சனியை போய் திருப்பி குரு பார்க்குறாரு. அப்போது இன்னும் உங்களுக்கு 2 குருங்க. சனியும் குரு மாதிரி மாறிடுவார். 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு அது என்ன சொல்கிறது, அந்த அளவுக்கு காரே 2 வீலரில் போயிட்டு இருந்தேங்க, நீங்கள் காரில் போவீங்க அந்த மாதிரி வந்துடுங்க. நான் காரில் தாங்க போயிட்டுருக்க பணக்காரன், பெரிய காரன், நல்லா நினச்ச காரம் மாற்றுவீங்க. அந்த மாதிரி காலங்கள் உருவாகும். இடமே இல்லைங்க அப்படின்னு நினச்சவங்களாம் இப்போ இடம் வாங்குவாங்க. இடம் வச்சுருக்கவங்க வீடே கட்டுவாங்க. இந்த மாதிரி அமைப்பை மகர ராசிக்கு இப்போது கிரகங்கள் கொடுக்க போகிறாங்க. நல்ல நேரங்கள் ஆரம்பிச்சிருக்குதுங்க. நீங்கள் இதை பயன்படுத்திக்கணுங்க. இன்னும் 2 வருஷத்தில் இந்த 1.5 வருஷத்துக்கு குருவும் கேதுவும் இந்த 1 வருஷம் சேரும்போதும் நல்லா இருக்குங்க. அதனால் குடும்ப சம்மந்தப்பட்ட வகையிலையும் நல்லா இருக்குதுங்க. நோய் சம்மந்தப்பட்டது இதனால் எது இருந்தாலும் உடனே சரியாகும். வயசானவங்களாக இருந்தாலும் சரி, மகர ராசி எனக்கு உடம்பு சரி ஜூன் மாதத்துக்கு மேலே பாருங்கள் தலைகளாக மாறப்போகுது உங்கள் வாழ்க்கை. அதனால் மகர ராசிக்காரங்க எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் அம்சமாக இருக்குது.
இருக்கிற காலத்தை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கணும். இந்த நேரத்தில் நம்ம சோம்பேறித்தனமாக இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் காரியத்தை கைகூட வைக்கிறதுக்கு உண்டான வேலைகளை பார்ப்பது நல்ல அமைப்பை இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் இழந்தது பூரா பெறக்கூடிய அமைப்பை கொடுத்து விடுங்க. இந்த மாதிரி அமைகிறது ரொம்ப ரேருங்க. அதனால் இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருவோங்க. அதுக்கடுத்தபடியாக படிப்புலையும் சொல்ல வேண்டியதே இல்லைங்க. படிப்பெல்லாம் நீங்கள் தான் நம்பர் 1 அந்த மாதிரி கொண்டு வந்துடும் மகர ராசிக்கு. இவ்வளோ நாளாக நான் மார்க்கு கம்மியாகிட்டு இருந்தேங்க, ஞாபக சக்தி இல்லைங்க, மறந்துட்டேங்க, எல்லாமே மாறுங்க, தலையெல்லாம் மாறுங்க. நீங்கள் தாங்க நம்பர் 1 படிப்பில். அந்த மாதிரி கொண்டு வந்துடும் மகர ராசிக்கு. வேலையில் இருக்கிறவங்களுக்கு உயர் பதவி, அவங்களுக்கு நல்ல பேர், வேலை பார்க்குற இடத்துல நல்ல பேரே கிடைக்கும். அந்த மாதிரி அவங்க நல்ல மேனேஜர் ஆகிற அளவுக்கு அவங்க வந்துடுவாங்க. அதனால் அதுலேயும் பிரச்சனை. தொழில் பண்ணுறவங்களா சொல்ல வேண்டியதே இல்லைங்க. அந்த அளவுக்கு பொருளாதாரம் பெருக போதும். நீங்கள் பார்க்க வேண்டிய வேலையை கரெக்டாக பார்த்தாலே போதுங்க. கிட்டுக்கிட்டு ஆண்டவனே உங்களுக்கு கை கொடுப்பார். அந்த மாதிரி கிரக அமைப்புகள் ஆண்டவன் கொடுத்துருக்காரு. இதை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கணும். ஓகே, தேங்க்ஸ்.